அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். நடராஜப் பெருமானின் பொன்னம்பலமாக விளங்கும் தில்லை எனும் சிதம்பரத்தில்தான் இருக்கிறது இந்த தெய்வத் திருத்தலம். இங்கே அருளும் இறைவன் பாசுபதேஸ்வரர், இரவி சர்க்குணாம்பாள். திருவேட்களம் என்கிற இத்தலம் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம். அருணகிரிநாதரும் இங்கே உள்ள முருகப்பெருமானை உளமுருகி பாடியுள்ளார். ஒரு காலத்தில் மூங்கில் மரங்கள் சூழ இருந்ததால் ஸ்ரீ வேணுபுரம் என்றும் இத்தலம் அழைக்கப்பட்டதாம். வேடர்கள் அதிகம் வசித்ததால் திருவேட்களம் என பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள். திருவேட்கள ஆலய முகப்பு கோபுரம் 3 நிலை மாடங்கள் 5 கலசங்களுடன் காட்சியளிக்கிறது. கோபுர வாசலில் பெரிய நாகலிங்க மரமும் அரச மரமும் இருக்க, கோவிலை சுற்றி வில்வ மரங்கள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. கோபுர வாசல் வழியே போனால் உட்பிரகாரத்தில் சித்தி விநாயகர், சோமாஸ்கந்தர், சமயக்குரவர் 4வருடன் சொக்கநாதர், மீனாட்சி, சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. பைரவர், நவக்கிரகம், சூரியன், சந்திரன், உச்சி விநாயகர், நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கிறது. சபா மண்டபத்தில் வலப்பக்கம் ஸ்ரீ நடராஜர் சிவகாமி அம்மையுடன் காட்சி தருகிறார். தட்சிணாமூர்த்தியை மாணவர்கள் வணங்கி கல்வி அறிவு சிறக்கப் பெறுகிறார்கள். மூலவர் சுயம்புலிங்க திருமேனியர். வேடனாக வந்த ஈசனின் தலையில் முறிந்த வில்லால் அர்ஜுனன் அடித்தபோது இறைவனுக்கு ஏற்பட்ட காயத்தின் வடு மூலவர் சிரசில் இருப்பதை காணலாம். அம்பிகை தனி சன்னதியில் சர்க்குணாம்பிகை என்ற திருப்பெயருடன் 2 கைகளில் நீலோத்பலம், தாமரை மலர் ஏந்தி மற்ற 2 கரங்களால் அபயவரத முத்திரை காட்டிய வண்ணம் மென்முறுவலோடு அருள்பாலிக்கிறாள். 12 கரங்கள் மற்றும் 2 தேவியருடன் முருகன் ஒரே கல்லில் அமைந்த திருவடிவில் காட்சியளிக்கிறார். 2 கைகளாலும் அம்புவிடக்கூடிய தோற்றத்தில் அர்ஜுனன் சிலையும் உள்ளது. வைகாசி மாத பௌர்ணமி தினத்தில் இறைவன் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கிய திருவிழா இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அர்ஜுனனை காத்த அன்னை சர்க்குணாம்பிகையை மனோன்மணி என்றும் அழைப்பார்கள். அம்பாளுக்கு சந்தனக்காப்பு சாத்தி வணங்கினால் நினைத்தது நிறைவேறும், 1 1000ஆக மாறும். அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கிய இத்தல இறைவன் தன்னை தரிசித்து வேண்டும் பக்தர்களுக்கு நற்பலன்கள் 1க்கு 1000 மடங்காக கிடைத்திட அருள்வார் என்பது நம்பிக்கை. உடல் திறன் உள்ளவர்கள் திங்கட்கிழமைகளில் ஆலய பிரகாரத்தை 108 முறை வலம் வந்து பிரார்த்தித்தால் மனோபலம் கூடும், எடுத்த காரியத்தில் ஜெயம் கிட்டும் என்கிறார்கள். ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.